ராத்திரி சுத்தம் பார்த்துட்டு இருக்கோம். தாந்திரிக ராத்திரி சுத்தம் அப்படின்னும் வைதிக ராத்திரி சுத்தம் அப்படின்னு 2 டைப் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். நம்ம இங்க யூஸ் பண்றது தந்திரோக்தமான ராத்திரி சுத்தம், தாந்திரிக ராத்திரி சுத்தமாக யூஸ் பண்றோம். பிரயாங்கங்கள் அப்படிங்கிறது கவசம், அர்ஜலம், கீழகம். அதுக்கப்புறமாக்கும் ராத்திரி சுத்தம் பாராயணம் பண்றோம். வேதமந்திரம் சொல்லிட்டு பிராக்டிஸ் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் வைதிக ராத்திரி சுத்தத்தை சொல்றதுக்கு சாதிக்கும். அதுல இருக்கிற ஸ்வரங்களை நீட்டிட்டும் அதே மாதிரி ரொம்ப தாழ்த்திட்டும் ஸ்வரஸ்தானங்களோடு கூடிட்டு சொல்றதாக்கும். அது சாதாரணமாயிட்டு ஈஸியாயிட்டு பாராயணம் செய்யறதுக்கு சாதிக்கிற ஸ்லோக ரூபத்துல இருக்கிறதாக்கும் தாந்திரிகம் ராத்திரி சுத்தம். தேவி மகாத்மியத்துல பிரதம சரிதத்துல காலராத்திரியான தேவிய பிரம்மா ஸ்துதிக்கிற ஸ்துதி ராத்திரி சுத்தமாக்கும். வைதிக ராத்திரி சுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் இல்ல நல்லாவே கஷ்டம். அது சரளமான வேத மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும். வேதம் வாசிக்கிறதுக்கு தெரியறது அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு மாபெரும் நன்மையாக்கும். வேதம் அப்படிங்கிறது அதோட மீனிங் தெரியாம படிச்சாலும் அதோட பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேதத்துல காயத்ரி மந்திரத்துல இருக்கிற ஒரு மந்திரத்தை எடுத்து அதுல ஸ்வரிதம் அப்படிங்கிறது அந்த ரூக்கு வேலையாக்கம் வருது. புருஷஸ்யா அப்படின்னு எடுத்தானா அந்த ரூவை கொஞ்சம் உயர்த்தி சொல்லலாம். அதனால அந்த ஸ்வரிதம் அப்படின்னு அந்த ஸ்வரம் அங்க வருது. அந்த ரூவ நீட்டி சொல்லலாம். நான் வேத மந்திரங்கள் ஒன்றும் படிச்சுட்டில்லை, அதனால அது சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அது எல்லாருக்கும் அப்படியே பேசிக்காயிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதுல தப்பு ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி அதுலயே வித்மகே அப்படிங்கறதுல அந்த தீய கீழே தாழ்த்தி சொல்லணும். அந்த கீழே தாழ்த்தி சொல்ற அந்த ஸ்வரத்துக்கு சொல்ற பேராக்கும் அனுதார்த்தம். அதுக்கப்புறமா அந்த அனுதார்த்தம் அப்படிங்கிறது தாழ்த்தி சொல்றதாக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ புருஷத்யா அப்படிங்கிறது வேத மந்திரங்கள்ல எல்லாமே சான்ஸ்கிரிட் வேர்டுகளா இருக்கும். அதுல ஒரு சில மார்க் எல்லாம் போட்டிருப்பா. மேல ஸ்ட்ரைட் ஆயிட்டு ஒரு கோடு போட்டிருப்பா, சில இடத்துல 2 கோடு ஸ்ட்ரைட் ஆயிட்டு போட்டிருப்பா, சில இடத்துல கீழே ஹொரிசாண்டல் ஆயிட்டு ஒரு கோடு போட்டிருப்பா. இப்படி எல்லாம் இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்வரங்களை அங்க உயர்த்தவும் சுருக்கவும் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ புருஷத்யா அப்படின்னு இருக்கிற இடத்துல அந்த ரூவை கொஞ்சம் உயர்த்தணும் அப்படிங்கறதுனால அந்த ரூக்கு மேல ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு கோடு போட்டிருக்கோம். அப்போ அந்த ஸ்ட்ரைட்டான கோடு போட்டதோடு நேர அந்த 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 ரூவை மட்டுமே உயர்த்தி அங்க சொல்லணும். அதே மாதிரியே சஹஸ்ராட்சத்யா அப்படின்னு பார்த்தானாக்கா அந்த ஸ்ரா அப்படிங்கிற இடத்துல தாழ்த்தி சொல்லலாம். அதனால அந்த கீழே ஹொரிசாண்டல் ஆயிட்டு ஒரு கோடு போட்டுருக்கோம். அந்த சஹஸ்ராட்சத்யா அப்படிங்கிற இடத்துல அந்த ஸ்யா அப்படிங்கிற இடத்துல அதை உயர்த்தி சொல்லணும் அப்படிங்கறதுனால அந்த ஸ்யாக்கு மேல ஒரு ஒத்தையா ஒரு கோடு போட்டிருக்கோம். அதே மாதிரி வித்மகே அப்படிங்கிற இடத்துல டிக்கு கீழே ஹொரிசாண்டல் ஆயிட்டு ஒரு கோடு போட்டிருக்கோம். அதாவது நம்ம அனுதார்த்தம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த ஹேக்கு மேல ஒரு கோடு போட்டிருக்கோம். அப்ப அந்த ஹேய உயர்த்தி சொல்லலாம்.
அதே மாதிரியே மகாதேவஸ்ய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் இப்படின்னு அதுல இருக்கு. அப்ப அந்த மகாதேவஸ்யால தே அப்படிங்கறத தாழ்த்தி சொல்லணும் அப்படிங்கறதுனால அந்த தேக்கு கீழே ஹொரிசோண்டலான அனுதார்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஹொரிசோண்டல் கோடு. அதே மாதிரி அந்த அத உயர்த்தி சொல்லணும் அப்படிங்கறதுனால அதுக்கு மேல சொரிடம் அப்படிங்கிற அந்த ஒத்த கோடு மேல இருக்கும். அதே மாதிரியே சில இடத்துல 2 கோடெல்லாம் போட்டிருக்கோம். இப்ப பிரஜோதயாது அப்படின்னு பிரஜோதயாது அந்த 2 ஆ ஸ்வரம் அங்க வரணும். அது கழித்து வேண்டிட்டாங்க அந்த 2 கோடை மேல போட்டிருக்கிறது. அதே மாதிரி ஈயாக்கும் அப்படின்னா லக்ஷ்மி அப்படின்னு 2 ஈய அந்த ப்ரொனவுன்ஸ் பண்றதுனால அந்த டபுள் கோடு மேல போட்டிருக்கோம். அப்ப இந்த அளவுக்கு இதுல ஒரு சிரமமாக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு வரையிடம் படுத்தேன். புருஷஸ்ய வித்மஹே சஹஸ்ராட்சஸ்ய மகாதேவஸ்ய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் அப்படி ஒரு ஸ்லோகத்தையாக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம். சத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். வேதத்துக்கு அக்ஷரம் அப்படிங்கிறது சரீரம் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்வரம் அப்படிங்கிறது வேதத்தோடு ஜீவனாக்கம். வேதத்துக்கு சரீரம் வாக்குகள் கிடையாது. ஆனா உச்சாரணத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தை அப்படிங்கிறது வேணும். ஸ்பீடுல சொல்லக்கூடாது. வேத மந்திர ஸ்வரத்தோடு கூடிட்டு வாசிக்கிறதுக்கு நல்ல நல்ல பிராக்டிஸ் எல்லாம் நிறைய காலம் ஆயிட்டு. சின்ன குழந்தையிலேருந்தே வேத மந்திரங்களை படிக்கிறதுக்கு அனுப்புறது. அதனால இருக்கும் நிறைய வருஷமா அதுக்கான பிராக்டிஸ் வேணும். அப்ப அந்த அளவுக்கு பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் வைதிக ராத்திரி சுத்தத்தை சொல்ல பற்றும் அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க சொன்னதே. மற்றபடி எனக்கு இந்த வேத மந்திரத்தோட ஞானம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ சாந்திரிகம் ராத்திரி சுத்தமாக்கும் பொதுப்படியா எல்லாரும் சொல்லறோம் அப்படின்னு சொல்லறோம். அப்ப எதனால வைதிகம் ராத்திரி சுத்தத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு தோணக்கூடாது அப்படிங்கறதுக்காக அதுல எந்த அளவுக்கு தப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காகிட்டு அச்சர தவறுகள் வராம வேணும் வேத மந்திரங்களை உச்சரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றதுக்காகிட்டு இந்த காயத்ரி மந்திரத்திலேருந்து ஒரு மந்திரத்தை எடுத்து பார்த்தோம். அவ்வளவுதான். தேவி மகாத்மியத்துல பிரதம ஜென்மத்துல காலராத்திரியா இருக்கிற தேவிய பிரம்மா ஸ்துதிக்கிற ஸ்துதி அப்படிங்கிறது ராத்திரி சுத்தமாக்கும். காலராத்திரி அப்படின்னா பிரளய காலத்துல எல்லாத்தையும் மறைக்கிற அந்த மகாதேவியான காளி தேவி. பிரளய காலத்துல மகாவிஷ்ணு யோக நித்ரையில அதே மாதிரி பிரம்மாவும் தூங்கிட்டு இருந்தார். பிரம்மா தூக்கத்திலிருந்து முதல்ல எந்திருந்து சிருஷ்டியோடு ஆரம்ப காலத்துல மகாவிஷ்ணுவோடு நாடி கவனத்திலிருந்து எந்திருக்கிறார். தாமரப்பூல தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற பிரம்மாவை கிரகிக்கிறதுக்கு மதுகைரவ அசுரர்கள் வரா. மகாவிஷ்ணுவோடு காதுல இருக்கிற அழுத்திலிருந்தாக்கும் அந்த அசுரர்கள் உண்டானா அந்த தத்துவத்திலே இங்கு சொல்லப்படுறது. காதுல இருக்கிற அழுக்கு அப்படிங்கிறது தத்துவார்த்தமாக்கும். மகாவிஷ்ணு விஸ்வரூபனாக்கும். இந்த பிரபஞ்சத்துல சர்வமும் பகவல் ரூபமாக்கும். அப்படின்னு எல்லாமாக்கும் நம்ம இதுல பார்க்க முடியும். இந்த பிரபஞ்ச நாயகனா இருக்கிற விஷ்ணு, அந்த விஷ்ணுவோட சரீரம் அப்படிங்கிறது நம்மளோட சரீரம் தான். நம்மளோட காதல இருக்கிற அழுக்கு அப்படின்னு அர்த்தம். கர்மநலம் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயங்களை காதை கொடுத்து கேட்டு அஜ்ஞான விஷயங்களை கேட்டு கேட்டு அந்த காதுகளை அடைஞ்சு வைத்து தெய்வ காரியங்களை சம்பந்தித்த விஷயங்கள் ஒன்றும் நம்மளோட காதுக்குள்ள ஏற மாட்டேங்கிறது. அஜ்ஞான காரணத்தால இது சம்பவிக்கிறது. நம்மள அசுர சுபாவம் உண்டாக்குறது இந்த அழுக்காக்கும். அஜ்ஞானமா இருக்கிற மது கைதவர்களை நசிப்பிக்கிறதுக்கு ஞான சுரூபனா இருக்கிற விஷ்ணுவை சரணம் பிராபிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அவித்யாரூபமா இருக்கிற காலராத்திரி அப்படிங்கிற மகாதேவி அந்த காலராத்திரி அப்படிங்கிற மகாதேவியோட மாய நிகழ்ச்சி கர்ணமலத்தை இல்லாம பண்ணி ஞானம் தரணுமே அப்படின்னாக்கும்
இது ஒரு தத்துவார்த்தமான பிரார்த்தனை. தேவி ஒரே டைம்ல அஜ்ஞான ரூபிணி ஆக்கும், அதாவது காளி தேவியாக்கும், அதே மாதிரி வித்யாஸ்வரூபிணியாக்கும், அதாவது சரஸ்வதி தேவியும் ஆக்கும். தேவிய பஜிக்கிறவாளுக்கு அஜ்ஞானங்களை நீக்கி ஞானத்தை கொடுக்கறா தேவி. அஜ்ஞானம்னா என்னவாக்கும்? காம குரோத லோப மோக மத மாய்ச்சரியமா இருக்கிற சத்விகாரங்களாக்கும் அஜ்ஞானம். நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கிற நேரத்துல ஜனல்களெல்லாம் சாட்சி வச்சுண்டு சூரிய வெளிச்சம் உள்ள கடக்காக்கி இருட்ட வேலை உட்கார்ந்துருந்தா நமக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்காது. ஆனா அந்த ஜனலையும் கதையும் எல்லாம் திறந்து போட்டானாலோ உள்ளுக்குள்ள நல்ல வெளிச்சம் அப்படி சூரியனோடு வரும். சூரியன் பச்சவயதம் இல்லாதக்கு இந்த உலகத்துக்கு ஃபுல்லா சூரிய வெளிச்சம் கொடுக்கிறார். அதை யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாததும் நம்மளோட கையிலாக்கும் இருக்கு. நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற அசுர சுபாவமாக்கும் மது கைதவர்கள் நானே ஆக்கும். நமக்கு அந்த அசுரர்களை இல்லாம பண்ணணும். அதுக்கு தேவியோட அனுகிரகம் அப்படிங்கிறது மஸ்ட். சத்விகாரங்களை இல்லாம ஆக்குறது நம்மள. அதுக்கான ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது அனுகிரகம் அப்படிங்கிறது தேவியோட அனுகிரகம். அந்த அனுகிரகம் இருந்தாதான் நமக்கு இந்த சத்விகாரங்களா இருக்கிற அஜ்ஞானத்தை நகர்த்துக்கு சாதிக்கும். அப்போ கவசம், அர்த்தம், கீழகம் அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ராத்திரி சுத்தம், சாந்திரிக ராத்திரி சுத்தம் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறமா சொல்ல வேண்டியது நவாச்சரி மந்திரம்,